Hello friends, welcome to Kitchen Koodu. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்ல இருக்க மூணே பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரவை கருகிரும். ஸ்வீட்டில் கருகின ஸ்மெல் வந்துடும். கவனமாக வறுத்தெடுத்துக்கோங்க. 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ரவை வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம 400 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். கட்டிகள் தான் இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டாச்சு. பால் பத்தலைன்னா இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாலெல்லாம் நமக்கு நல்லா ரவையில் மிக்ஸ் ஆகி கெட்டியான பதம் கிடச்சிரும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ரவை பாலில் நல்லா வெந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இருந்தால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா ஸ்மூத்தாகிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் அதிகமாக வேணும்னா இன்னொரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் ரவைக்கு 200 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சு கிளறி விட்டுக்கலாம். விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். ஒரு பேட்ச் எடுத்து அப்படி நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலர் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேசரி பவுடர் இருந்தால் அதை 2 சொட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா இடத்துலையும் கலர் நல்லா பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லோ கலர்லேருந்து ஒரு சின்னதாக எடுத்து நம்ம பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை கலர்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லோ கலர் பாலை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு சுற்றியும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். கத்தியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்து மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரான டபுள் கலரில் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி கேசரியே செஞ்சு சாப்பிடாம இதை மாதிரி குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.